யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் முகாமைத்துவ பணிகளை முன்னெடுப்பதற்கான நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியது. 2022-2021 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தின் பிரகாரம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தை பேணி செல்வதற்காக கையொப்பமிடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த கலாசார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்கு ஒருங்கிணைந்த முகாமைத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் முகாமைத்துவ செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கான நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதனிடையே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் நிர்வகிப்பு யாழ் மாநகர சபைக்கு மாத்திரமே உரித்தானது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆளுகைக்குட்பட்ட யாழ் மாநகர சபையின் நேற்றைய அமர்வில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிதி பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி கூட்டு நிர்வாகம் என்ற போர்வையில் மத்திய அரசு முன்வைத்துள்ளது. நிர்வாக குழுவில் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் உள்வாங்கப்பட்டு உள்ளனர். இருப்பினும் முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது. இதன் மூலம் மாநகர சபையின் பாணியில் அமைந்துள்ள ஒரு சொத்தின் மீதான தீர்மானங்களை கொழும்பு அதிகாரம் தீர்மானிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தற்போதைய நிதி சூழலில் கூட்டு நிர்வாகம் தடுக்க முடியாதது என்றாலும் பின்வரும் மாற்றங்கள் மிக மிக அவசியமானவை. இந்த விதமான ஒரு அபத்தமான எல்லோரும் இவ்வாறு அங்கீகாரம் இல்லாமல் அந்த நம்பிக்கை பொறுப்பு சபையில இருந்து இதை குற்றச்சாட்டு அமைச்சில் கொள்ள முடியாது. எனவே நாங்கள் இந்த மாநகர இந்த திருவள்ளுவர் மத்திய நிலையத்தை நாங்கள் கட்டி பாதுகாக்க வேண்டும். இதனை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்யணும், மீள கை வாங்க வேண்டும். இந்த தீர்மானத்தை மீளப்பெற வேண்டும் என்று நான் இந்த பிரேரணையோடு சேர்த்து நான் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது தமிழ் மக்களுடைய அடையாளமாக, மாநகரத்தினுடைய அடையாளம் மத்திய அரசாங்கத்திற்கு எந்த நேரமும் சென்றுவிடக்கூடாது. எங்கட நிலம் கௌரவ உறுப்பினர்களே, எங்கட நிலம் மாநகர எங்கட ஆளுகளை எங்கட சூழ்நிலை புத்தகம் அமைச்சு அந்த அங்கம் வைக்கலாம். ஒரு முடிவெடுக்க எந்த இடத்துல முடிவெடுப்பினர் ஒரு தீர்மானம் எடுக்கல, ஒரு முடிவெடுக்க மக்கள் பிரதிநிதிகளால் உள்வாங்கப்பட்டா எங்கள்கிட்ட கௌரவம் இருக்க வேணும். இருந்தால் எங்களுக்கு மக்களுக்கு சாதகமான பதிலாக கிடைக்கும். அமைச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதே அரசாங்கம் எப்படி நம்ம தீர்மானம் இறுக்கமான ஒரு தீர்மானமா இருக்கமா இது சம்பந்தமா யாருக்கு ஜனாதிபதிக்கு நாங்கள் இந்த அமைச்சரவை தீர்மானத்தை முன்ன போட வேண்டும். இந்த சபை தீர்மானமா எடுக்கப்பட்டிருக்கின்ற அவருக்கு ஒரு கடிதம் மாநில சபை எங்கட சொத்து. இதேவேளை யாழ்ப்பாணத்தின் கலை கலாசாரங்களை வெளிப்படுத்துவதற்காகவே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்துக்காக நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார். அப்போ அந்த பொக்கிஷத்தை இது நாள் வரைக்கும் எங்களால் பராமரிக்க முடியாது இருந்தது. இதற்கு முன்னரும் கூட இதை யாழ் மாநகர சபைக்கு ஒப்படைக்கின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதில் ஒரு ஆரோக்கியமான பாசிட்டிவான பதிலை எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இதற்கான ஒரு ட்ரஸ்டி, அதாவது ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ட்ரஸ்டின் மூலமாக இதை இயங்க வைப்பதற்கு, இதை நிர்வகிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இன்றைக்கு அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அந்த அங்கீகாரம் என்பது இங்கு இருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சாரங்களை மேம்படுத்துவதற்கே தவிர, அல்லது எங்களுக்கு இருக்கின்ற இலக்கியங்களை வலுப்படுத்துவதற்கே தவிர இதை மாற்றானிடம் ஒப்படைப்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் அரசியல் செய்வதற்காக வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இனவாதத்தையோ அல்லது வேறு விதமான எதையும் சொன்னாலும் பரவாயில்லை. இதில் எந்த விதமான ஊழலும் கிடையாது, மோசடியும் கிடையாது. இதன் மூலமாக, இந்த ட்ரஸ்டி மூலமாக கிடைக்கின்ற பணம், நிதி அனைத்தும் இன்றைக்கு சுயத்தை இழந்த மக்களாக, எங்களுடைய கலை, இலக்கியம், கலாச்சாரம் அனைத்தும் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவைகளை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துவோமே தவிர உங்களை போன்று பொய்யாடல்களை முன்வைப்பதற்கு நாங்கள் தயாரில்லை.